ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காற்றுக்கு என்ன வேலி சீரியலோட இன்றைக்கான ப்ரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம காற்றுக்கு என்ன வேலி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, வெண்ணிலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரூமில் உட்காந்துருக்காங்க. வெண்ணிலாவோட ஃப்ரெண்டு வந்து நடந்த பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு நவீன் வராமல் போயிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இல்லை, நான் அவனுக்கு கால் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பையன் அவங்க அம்மா கிட்டே, அம்மா என்னோட பென்ட்ரைவை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கான். உடனே அவங்க அம்மா, காண போனால் போகட்டும், அதை வச்சுக்கிட்டு தானே நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்த, காண போனால் போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென்ட்ரைவ் விஷயத்தில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேறு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சாரதா வந்து கல்யாணத்துக்கு கிளம்பிட்டுருக்காங்க. மகாதேவன் வந்து என்ன சாரதா கிளம்பிட்டுருக்கா அப்படின்னோடனே, வெண்ணிலாவுக்கு இந்த நேரத்தில் என்னை பார்க்கணுன்னு தோணுங்க, நான் அவள் கூட இருக்கணும்னு நினைக்கும். கடைசி நேரத்தில் ஏதாச்சும் மேம் அப்படின்னு என்கிட்ட ஓடி வந்துட மாட்டாராந்தாங்க, நான் கிளம்பிட்டுருக்கேன், நீங்களும் கிளம்புங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகாதேவனும் சரி உன் ஆசையை ஏன் நான் கெடுக்கிறேன், சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் சூர்யா வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி மேரேஜ்க்கு வராங்க. அதுக்கப்புறம் மாதவனுக்கு ஒரு கால் வருது. மாதவனோட ஃப்ரெண்டு நமக்கு தெரியாமல் இவன் ஏதாச்சும் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நமக்கு தெரியாமல் இவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணா அப்புறம் இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கால் வந்து மீனாட்சி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மாதவன் போய் வெண்ணிலாவோட அப்பா கிட்ட, இந்த கல்யாணத்தில் சூர்யா வீட்டிலேருந்து வந்து யாராச்சும் பிரச்சனை பண்ணால் என்ன மாமா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் வந்து இல்லை, அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெண்ணிலாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. வெண்ணிலா வந்து எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் வெண்ணிலாவோட அப்பா போய் ஏன் எல்லோரும் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே சூர்யா வந்து ஏன் சார் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட அப்பா வந்து சாரதா மேம் கிட்ட, நீங்கள் மட்டும் வந்திருந்தா வச்சு நான் யோசிச்சுருந்துருப்பேன், எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தால் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, அவள் சந்தோஷப்படுவா, ஆனால் எங்களோட நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வெண்ணிலாவோட அம்மா வந்து, இவ்வளோ நாள் அவளை அவங்க பொண்ணு மாதிரி அவங்க வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டாங்க, அவங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறேன் என்னோட பொண்ணுக்கு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு கோவமாக சொன்னதும் அவங்க அப்பா எல்லாருமே உள்ளே விட்டுறாரு. எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. சூர்யா வெண்ணிலாவை பார்த்துட்டு அழுகிறாரு. வெண்ணிலாவும் அழுகிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது. 2 பேரும் மணமேடையிலே பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இன்றைக்கான சீரியல் ப்ரோமோ முடிஞ்சிருது. நாளைக்கு சீரியல் என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கான ப்ரோமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.